இனிய மாலை நேர வணக்கம். உண்மையில் என்னுடைய நண்பன் என்னை பற்றி கூடுதலாக கூறிவிட்டாரோ என்று பயம். ரோட்டில் கண்ட இடத்துல அவர் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுடாதீங்க. உண்மையில் இப்போ நாங்கள் போன எடுத்தோம் என்று சொன்னால் உடனே யூடியூப் தொடங்கும். யூடியூப் தொடங்கின உடனே அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த உடனே 1 2 3 4 5 மட்டும் போகும். ஆனால் அதுக்கு நான் பொறுக்க மாட்டோம். 1 2 வந்த உடனே அதை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். என்னுடைய நிலைமை இப்போ அப்படித்தான் இருக்கின்றது என்றால் கண்ண நேரம் என்னுடைய நண்பன் என்னை பற்றி சொல்லிவிட்டார். நான் கையாக அதை ஸ்கிப் பண்ண போகின்றேன். உங்களுடைய நிகழ்வு காத்திருக்கின்றது. எனவே முதலில் இந்த விழாவை ஒருங்கமைத்து நடத்துகின்ற கனடா நிர்வாக குழுவுக்கும் அவருடைய தலைவர் பாலமுரளி, அதனுடன் இணைந்திருக்கிற அனைத்து நண்பர்கள், நிர்வாக உறுப்பினர்கள், அதைவிட அவர்களை வாழ வைத்து இந்த விழாவை நடத்துவதற்கு உதவியுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் சக ஆர்டிஎன்ஸுக்கும் என்னுடைய அன்பான தாழ்மையான மாலை நேர வாழ்த்துக்கள். உண்மையிலே இன்று நாங்கள் அனைவரும் எவ்வளவு விடயங்களை எல்லோரும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை இலவச கல்வி இலங்கையில், இலவச மருத்துவம் இலங்கையில், சகலதும் இலவசமாக பெற்று கனடா நாட்டுக்கு எங்களுடைய வரியை வழங்கிக் கொண்டு இலங்கை நாட்டில் நாங்கள் விட்டு ஓடி வந்து விட்டோமோ என்ற ஒரு மனத்தாங்களில் ஏதோ ஒன்று எங்களுடைய மண்ணுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் அனைவரும் ஏதோ செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த பணியில் உங்கள் அனைவரையும் இச்சந்தர்ப்பத்தில் நானும் உங்களுடன் இணைந்து வாழ்த்துகின்றேன். நான் பெரிது நீ பெரிது என்பதல்ல, எமது மனதிற்கு சிறிதோ பெரிதோ ஏதோ என்னுடைய கடமையை நான் செய்கின்றேன் என்கின்ற ஒரு மன திருப்தி தான் இந்த நாங்கள் செய்கின்ற சேவைகள். உண்மையில் உங்கள் எத்தனை பேர் நீங்கள் காலையிலிருந்து மாலை வரை நடந்து வருகிறீர்கள், காரில் வருகின்றீர்கள், எவ்வளவோ விடயங்களை செய்கின்றீர்கள். காலில் போட்டுகின்ற செருப்புக்கு யாராவது தேங்க் பண்ணுகிறீர்களா? உங்களுடைய செருப்புக்கு நன்றி கூறியிருக்கிறீர்களா? யாராவது ஒரு பொய் சொல்ல வேண்டாம், உண்மையை சொல்லுங்கள். உண்மையில் உங்களை தாங்க வைத்த செருப்புக்கு நாங்கள் ஒரு நாள் நன்றி கூறுவதில்லை, எடுத்து விசுக்கி விட்டு போய்விடுவோம். செருப்பையே எறிந்து போட்டு போறதுதான் எங்களுடைய வழக்கம். அதனுடைய ஒவ்வொரு நாளுமே நாங்கள் செருப்பை அறிந்து விட்டு தான் போகின்ற மொழி. அந்த செருப்பு எங்களை இவ்வளவு காலம் தாங்கியதே என்கின்ற அந்த மனத்தாங்கள் எப்பவாவது நாங்கள் யோசித்திருக்கிறோமா? அதை விட உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு யாராவது நன்றி என்று சொல்லி தேங்கிங் லெட்டர்ஸ், இமெயில்ஸ் அனுப்புவோமா? அம்மா அப்பாவுக்கு தேங்க் பண்ண தேவையில்லை. எவ்வாறு தேங்க் பண்ணுவது? அம்மாவுக்கு அப்பாவுக்கு எப்படி நன்றி கூறுவது என்று நாங்கள் இருக்கின்றோம். என்னுடைய அன்னைக்கும் தந்தைக்கும் எவ்வாறு நாங்கள் நன்றி கூற வேண்டும்? உண்மையில் அன்பு, உங்களுடைய அன்பான அந்த செயல் மட்டும்தான் உங்களுடைய தந்தையும் அன்னையும் உங்களிடம் எதிர்பார்ப்பது. அதை உங்களுடைய கண்களால் நீங்கள் செய்வீர்கள். எவ்வாறு நீங்கள் அம்மாவை பார்க்கும் போது, உங்களுடைய அப்பாவை பார்க்கும் போது இருக்கின்ற அந்த உணர்வு தான் உண்மையில் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் கொடுக்கின்ற உண்மையான நன்றி. அம்மா அப்பாவுக்கே கண்களால் நாங்கள் நன்றியை கொடுப்போமாக இருந்தால், எமது பாடசாலையை நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த போர் முடிந்த பிறகு போய் பார்க்கின்ற போது பாடசாலை எங்களுக்கு தந்த வாழ்க்கை சொல்லில் அடங்காது. ஆனால் உங்களுடைய கண்களால் அந்த பாடசாலையில் போய் நீங்கள் இருந்த வகுப்பறையை பார்க்கும்போது, அந்த நீங்க பார்க்கும் போதுள்ள உணர்வு நான் உண்மையான பாடசாலைக்கு நீங்கள் கொடுக்கின்ற நன்றி. ஆகவே நன்றி என்பது அப்பா அம்மாவுக்கு கொடுப்பது போல பாடசாலைக்கு நன்றி என்பது அந்த பாடசாலையில் நீங்கள் வைத்திருக்கின்ற உணர்வு. அந்த உணர்வு எவ்வாறு கொடுக்கலாம், எப்படி செய்யலாம் என்பது எங்களுடைய அன்னையையும் தந்தையும் நாங்கள் எவ்வாறு பார்க்கின்றோமோ அதே போல பாடசாலைக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்கின்ற ஒரு ஆதங்கம். அந்த ஆதங்கம் தான் இன்றைய உலகளாவிய காட்ரிக் கல்லூரியினுடைய பழைய மாணவர் சங்கங்கள். ஏதோ நான் படித்த பாடசாலைக்கு நன்றி செய்ய வேண்டும், அதற்காக நான் கட்டாயம் அந்த பாடசாலையினுடைய மாணவ அமைப்புகளை நானும் இணைந்து வாலண்டியராக ஏதோ செய்து எங்களுடைய கல்லூரிக்கு நாங்கள் உதவி செய்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்தில் என்னையும் ஒரு காட்சி மனிதனாக அழைத்து
இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்கு மீண்டும் நான் உங்கள் அனைவருக்கும் ரொம்ப தலை வணங்கி நன்றி கூறிக்கொள்கிறேன். எனவே இந்த ஹார்டிகல்ச்சர் கொடுக்கின்ற நன்றி என்கின்ற விடயத்தில் குளோபலா பார்க்கும்போது உண்மையிலேயே ஹார்டிகல்ச்சரி ஒரு சிறந்த ஒரு முதலாக இலங்கையில் வடமாநிலத்தில் இருக்கின்ற பெரிய பாடசாலைகளில் ஹார்டிகல்ச்சரி தான் முதல் ஒரு குளோபலைஸ் ட்ரஸ்டை ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரஸ்ட் கூட எங்களுடைய வேலை திட்டங்களை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு பிறகுதான் செயின்ட் ஜோன்ஸ், எங்களுக்கு பிறகுதான் ஜெப்னைண்டு, எங்களுக்கு பிறகுதான் பல பெரிய பாடசாலைகள் குளோபலாக இணைந்து ஒரு ட்ரஸ்டை ஃபார்ம் பண்ணி செய்கிறார்கள். அந்த ட்ரஸ்ட் கூட மிகவும் சிறப்பான அந்த ட்ரஸ்டை வாழ வைக்கின்ற அமைப்பாக ஆஸ்திரேலியாவோ இல்லை லண்டன் குரூப்போ அல்லது கனடா குரூப் என்று பார்த்தால் உண்மையில டோட்டலாக ஆரம்பத்திலிருந்து இன்று வரை அந்த ட்ரஸ்டை வாழ வைப்பதில் நான் போட்டியாக சொல்லவில்லை. ஆனால் கனடா பழைய மாணவர் சங்க அமைப்பு மிகவும் சிறப்பாக தொடர்ச்சியாக ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து அதை வாழ வைக்கிறார்கள் என்பது என்னுடைய ஒப்சர்வேஷன்ல கிடைத்த என்னுடைய ஒரு உணர்வு. அதை நான் திருநீர் ரவீந்திரனுடன் கழித்திருந்தேன். அவரும் சொன்னார், உண்மையில கனடா தொடர்ச்சியாக எங்களுக்கு அது உதவி செய்கிறார்கள், உங்களுக்கு அதற்கும் வாழ்த்துக்கள். இதே மாதிரி நாங்கள் இப்ப இடத்தை போய்கொண்டிருக்கிற போது எங்களுக்கு எங்களை அறியாமல் சில வேளைகளில் சில ஹெல்ப்கள் கிடைக்கின்றது. இப்ப நாங்கள் பஸ்ல வரும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட்ல ஒரு பார்சல் கிடைக்கின்றது. இந்த பார்சலை ஒரு தரம் விட்டு போய்விட்டார்கள். அந்த பார்சலை எடுத்துக்கொண்டு வந்து விட்டோம். வீட்டை வந்து பார்த்த போது அந்த பார்சலுக்குள் 2 லட்சம் ரூபாய் காசு இருக்கின்றது. ஆனா அந்த பார்சல் வெளியில இருக்கிறது 2 லட்சம் ரூபாய். எங்களுடைய தமிழரின் பண்பு 2.5 லட்சம் என்றாலும் பரவாயில்லை, எண்ணி பார்ப்போம் என்று பார்த்தால் 1,80,20 ரூபாய் தான் கிடக்கின்றது. அப்ப எங்களுக்கு மிச்சமாக கொஞ்சம் காசை காணவில்லை. என்ன செய்வோம்? உடனடியாக எழுப்பி விடிய முதல் திரும்பி போய் எங்கே எடுத்தோமோ அந்த இடமெல்லாம் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். அந்த மிச்சமாக இருக்கின்ற அந்த ஒரு சொப்ப காசுக்காக வாழ்நாள் முழுக்க நாங்கள் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கின்றோம். அதுதான் இன்றைய வாழ்க்கை, நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை. உங்களுக்கு கிடைத்தது மிகவும் பெருமதியான ஒரு அன்பான மனைவி, கணவன், அன்பான பிள்ளைகள், உங்களால் அளவுக்கு மதிக்க முடியாத சொத்து. அதற்கு மேலாக கல்விக்கு மேலாக ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைத்த இந்த பெரிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் திரும்பவும் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் கிடைக்காததற்காக. ஆனால் கிடைத்ததை பற்றி நாங்கள் நன்றி கூறுவதில்லை, குறைவு. கிடைக்காததற்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் கிடைத்ததோ எனக்கு பெருமதியற்றது. கிடைக்காதது ஒரு சிறிது. ஆனால் அந்த சிறியதுக்காக நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அந்த எண்ணத்தில் தான் நான் என்னுடைய 50வது வயதில் யோசித்தேன், எனக்கு கிடைத்தது காணும். நாங்கள் தான் எங்களுடைய மனதை நாங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும். நான் விட்டுட்டு வந்தது, எனக்கு கிடைக்காதது போனால் போகட்டுமே, கிடைத்ததை எனியாவது நல்லா வாழ்வோமே என்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் என்னுடைய ஒரு ஆதங்கத்தில் இலங்கையில் உள்ள மாணவர்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு குளோபலாக இருக்கின்ற அனைவரும் எதை செய்தால் எங்களுடைய சமூகம் நல்லாக இருக்கும். எங்களுடைய பாடசாலை முதலாவது, அதாவது உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பிள்ளைகள், அதுக்கு உங்களுடைய சகோதரங்கள், உங்களுடைய அண்ணாண்ட பிள்ளைகள், அக்காவுடைய பிள்ளைகள், அதுக்கப்புறம் அடுத்ததாக உங்களுடைய நண்பர்களின் பிள்ளைகள். அதே போலத்தான் நாங்கள் காட்டிலே எங்களுடைய முதலாவது காட்டிലേക്ക് செய்து கொண்டிருக்கின்றோம். அது கடமை. அதற்கு மேலாக நாங்கள் என்ன செய்யலாம்? அந்த ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் நாட்டியை விட்டு வெளியில உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை 2012ஆம் 13ஆம் ஆண்டுகளில் நாங்கள் உருவாக்கி இருந்தோம். அப்பொழுது டாக்டர் எதிர் வீரசிங்கம் எங்களை வழிநடத்தியிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் கல்வியை கிராமந்தோறும் ஒரு மிகவும் கஷ்டமான அண்டர் பிரிவிலேஜ் ஏரியாக்கள், வசதிகளற்று வாய்ப்புகளற்று இருக்கின்ற பிள்ளைகளுடைய திறமைகளை கொண்டு வருவதற்காக கல்வியை நாங்கள் ஒரு எலக்ட்ரானிக் வடிவத்தில் கொண்டு சென்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக 10 வருடங்களில் வளர்ச்சி எங்களால் கல்வியை தக்க வைக்கக்கூடியதாக இருந்தது. அது என்னுடைய கல்வியினுடைய பயணம் 12 வருஷம்.
அந்த வருடங்களில்தான் 2022ஆம் ஆண்டு மாணவர்கள் பாடசாலைக்கு வருவது குறைய தொடங்கியது. என்னென்றால் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல். அந்த பொருளாதார சிக்கலில் வந்து மாணவர்களை கூடுதலாக பாய்த்தது உணவு. திரும்பவும் சைல்ட் லேபர் என்பது சகல பிரதேசங்களில் தொடங்கிவிட்டது. ஆக அந்த சைல்ட் லேபரை நாங்கள் நிப்பாட்டுவதற்காகத்தான் உணவை கொடுக்க விளைக்கின்றோம். உணவை நாங்கள் கடையில் வேண்டி கொடுப்பது பிரயோசனம் இல்லை. அது வந்து தொடர்ந்து நாங்கள் மக்களை கையேந்த வைக்கின்ற ஒரு செயல்பாடு. ஆகவே நாங்கள் கையேந்த வைக்கின்ற செயல்பாடை கை கொடுக்கின்ற செயல்பாடாக மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு எண்ணக்கரு தான் இந்த ஐஎம்எட்டு என்பது. ஐஎம்எட்டு என்பது ஒரு புதுசு அல்ல. நாங்கள் அனைவரும் படித்ததுதான். ஔவையார் சொல்லுகின்றார், அறம் செய்ய விரும்ப என்றுதான் சொன்ன வழியோ செய்யுங்கோன்னு சொல்லவில்லை. ஆனால் உனக்கு பசித்து நீ உணவை சாப்பிடும் போது பசி உள்ளவனுக்கு கொடுத்து நாங்கள் சாப்பிடுவோம் என்ற எண்ணக்கருவை ஐயன்னாவில் சொல்லுகின்றோம். ஆகவே அறம் செய்ய விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் உணவை மட்டும் நீ சாப்பிடும்போது மற்றவனுக்கு கொடுக்க வேண்டும். அந்த எண்ணக்கருவை எங்களுடைய மக்களுடைய மனதில் விதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த ஐஎம்எட்டு என்கின்ற பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த ஐஎம்எட்டினூடாக நாங்கள் மக்களை இணைத்து பெற்றோரை இணைக்கின்றோம், ஆசிரியர்களை இணைக்கின்றோம், மாணவர்களை இணைக்கின்றோம். அதனூடாக ஒரு பாலத்தை ஏற்படுத்தி அதனூடாக உங்களுக்கு தெரியும், போருக்கு பிறகு, அதை விட உணவு பற்றாக்குறைக்கு பிறகு, அதை விட கோவிடுக்கு பிறகு எங்களுடைய சமூகம் பிளந்துவாக பிரிவடைந்திருக்கின்றது. ஆகவே பிரிவடைந்திருக்கின்ற சமூகத்தை இணைப்பதற்கும் எங்களுடைய சமூகத்தினுடைய ஒரு நல்ல அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கும் இப்படியான ஒரு உணவை பாலமாக வைத்து மாணவர்களை கல்வியில் தக்க வைப்பதற்காக இந்த ஐஎம்எட்டின் செயல்பாடு ஒரு சமூகம் இணைந்த உணவை கொடுக்கின்ற பாடசாலை தோட்டம், வீட்டு தோட்டம் போன்றவற்றை உருவாக்கி அதனூடாக நாங்கள் உணவு செயல்பாடை உருவாக்கி கவனக்கலைப்பு ஏற்படக்கூடிய வயதுள்ள மாணவர்கள் 9ஆம் 10ஆம் 11ஆம் வகுப்பு மாணவர்களை பாடசாலையில் தக்க வைத்து அந்த உணவை நாங்கள் அங்கே பரிந்து கொடுத்து பரிமாறி அவர்கள் இணைந்து சாப்பிட்டு அதன் பின்னர் 5 மணி மட்டும் மாணவர்களை தக்க வைத்து இந்த மாடலை நாங்கள் இலங்கை முழுக்க செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய 120வது வாரத்தை நாங்கள் தாண்டி விட்டோம். இந்த 120வது வாரத்தில் பல பாடசாலைகள் கிளிநொச்சியில் வவுனியாவில் அதே மாதிரி மலையாளத்தில் பல 2-3 பாடசாலைகள் இப்ப சுயமாக தங்களுடைய உணவு தேவையை தாங்களாகவே சுயமாக சஸ்டெயின் பண்ணி கொண்டிருக்கிறார். எங்களுடைய நோக்கம் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் கொடுப்பதல்ல. இப்படி ஒரு மாடலை நாங்கள் பரிச்சாத்தமாக உருவாக்கி பைலட் ஸ்டடி செய்து பைலட் சக்சஸ் ஆக்கி அவருடைய கையிலே கொடுத்து விட்டோம். உண்மையில நாங்கள் கொடுக்கின்றோம் என்பதற்காக தொடர்ந்து கொடுக்க முடியாது. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டத்துக்கு ஒரு கால வரையறுத்து அதன் பிறகு அவர்களை சொந்த காலில் நிற்க விட வேண்டும் என்பது கட்டாயம். இது நாங்கள் ரிவ்யூ பண்ண வேண்டிய ஒரு சேரிட்டி செய்கின்றவர்கள் ரிவ்யூ செய்ய வேண்டிய காலம் இது. 2009 எங்களால் உருவாக்கப்பட்ட இடப்பெயர்வு இப்போது 15 வருடங்கள் முடிந்து விட்டது. இன்னும் அவர்கள் எங்கள் இருப்பதற்கு நாங்கள் தான் காரணமாக கூடாது. எங்களுடைய வீட்டு பிள்ளை, எங்களுடைய சொந்த பிள்ளை சந்தோஷமா இருப்பது என்பதற்காக ஐஸ்கிரீமை கொடுத்து கொண்டே இருக்கல. நாங்கள் கொடுக்கின்ற இனிப்பு பதார்த்தங்கள் பிள்ளையை மிகவும் சந்தோஷமா வைத்திருக்கும். ஆனால் நாங்களாம் எங்களுடைய பிள்ளையை வருத்தக்காரராக்கின்றோம். இது எங்களுடைய சமூகத்துக்கும் பொருந்தும். ஆகவே நாங்கள் எதை செய்தாலும் செய்வதை நாங்கள் யோசிக்க வேண்டும். நாங்கள் இதை செய்யாமல் விட்டா அந்த திட்டம் உடைந்து விடுமா அல்ல தொடருமா? அந்த ஒரு எண்ணக்கருவை நாங்கள் ஐஎம்எட்டினூடாக மிகவும் சக்சஸ்ஃபுல்லாக செய்திருக்கின்றோம். பல பாடசாலைகள் இப்ப சொந்தமாக தங்களுடைய பங்களிப்பு, பெற்றோரின் பங்களிப்பு, சமூகத்தின் பங்களிப்பூடாக ஒவ்வொரு பாடசாலையும் தாங்களாகவே உணவை செய்கிறார்கள், தாங்களாகவே சாப்பிடுகிறார்கள். இப்பொழுது எங்களுடைய நாங்கள் உணவை கொடுத்த போது 110 ரூபா ஒரு பிள்ளைக்கு இருந்தது, இப்போது 10 ரூபா. நாங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சோரோட 4 கறி கொடுக்கின்றோம். 10 ரூபாய்க்கு இலங்கையில் கொடுக்கலாமா என்பது எனக்கு தெரியும். ஆனா இந்த திட்டம் எங்களால் சஸ்டெயின் பண்ண இயலும். அதனால நாங்கள் இப்ப 30,000 பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக நான் ஐஎம்எட்டினை பற்றி சொல்ல விரும்பவில்லை. ஆனால் என்னுடைய திட்டம் என்பது ஒரு முன்மாதிரியான திட்டத்தை மக்கள் முன் வைப்பது. அந்த திட்டம் வந்து சக்சஸ் என்று சொன்னால் அவர்களாகவே சமூகம் செய்ய வேண்டும்.
எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் இப்படியான வேலைகள் செய்ய போவதில்லை. ஆகவே நாங்கள் எங்களுடைய சமூகத்தை சொந்த கால் நிற்பதற்கு இந்த திட்டத்தை உங்களை போன்றவர்கள் பலர் இப்படியான திட்டங்களை உங்களுடைய ஊர்வலோட செய்யலாம். தொடர்ச்சியாக செய்தீர்களாக இருந்தால் எங்களுடைய சமூகம் கை கொடுக்கின்ற சமூகம் வாழும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. இதற்கு மேலாக நான் எனக்கு கணக்கு சொல்ல தெரியல. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை தந்து நீங்கள் எல்லாரும் எங்களை நம்பிக்கை வைத்து என்னை மீண்டும் இந்த விழாவுக்கு வரவழைத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.